எபிசோட் 12 அம்மா பெரிய பூஜையே பண்ணிட்டுருக்காங்க. கூட ஹரிணிக்கும் சேர்ந்து பட்டை மணி எல்லாம் மாட்டி விட்டுருக்காங்க. அவங்களும் அப்படி பார்த்துட்டு ஜெயஸ்ரீ எல்லாருமே பயங்கரமாக டீஸ் பண்ணி சிரிக்கிறாங்க. எதுக்கு இப்படி எல்லாரும் பட்டை போட்டுட்டு நிற்கிறீங்க அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. நேற்று ஜக்கு ஃபோன் பண்ண அந்த மாதிரி ஃப்ரெண்டுக்கு ஏதோ எமர்ஜென்சி நைட்டு வெளியே தங்குவேன் என்கிட்ட சொன்னால் அந்த ஃப்ரெண்டு ஆம்பளையா பொம்பளையா யாருக்கு தெரியும். இப்போ எல்லாரும் லிவ்னா ஏதோ இருக்கிறாங்களே சேர்ந்து அந்த மாதிரி ஏதோ இருந்துட்டானா என்ன ஆகுது அப்படின்னு ஜெயஸ்ரீ சொல்லுங்க. இப்போலாம் அதெல்லாம் ரொம்ப சாதாரணமா அப்படின்னு ஐயோ என்னாலலாம் அப்படி ஜக்குவை விட முடியாது, அவனுக்காக தான் அப்படி வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹரிணி திட்டிட்டு முதல்ல நீ எனக்கு ஒரு காஃபி எடுத்துகிட்டு வர வழியை பாரு, இந்த மாதிரி ஓவர் திங்கிங் எல்லாம் விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அம்மாவும் கிளம்பிடுறாங்க காஃபி போடுறதுக்கு. இப்போ ஜக்குவோட ஸ்டுடியோவில் ஜக்கு மது தூங்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அவங்க ஃப்ரெண்டு உள்ள நுழையும் போது இவங்க 2 பேர் ஒரே சோஃபாவில் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா அவங்க 2 பேருக்கு அவ்வளோ சீக்கிரம் அமைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டோன்னே, ஹே இல்லடா நைட்டு ஒரு எமர்ஜென்சி அதனால இங்கே தூங்கிட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மதுவுக்கு ஜக்கு கேப் புக் பண்ணி கொடுக்குறாரு. அவங்க வேண்டாம்னு சொன்ன போய் இங்கே கேட்கல. கேட்டுட்டு என்ன சொல்கிறாருன்னா, நெக்ஸ்ட் டைம் இந்த பார்ட்டி போகிறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக போ மது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. மதுவும் சாரி நேற்று உன்னை தொந்தரவு பண்ணிட்டேன், இனிமேல் கேர்ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே அம்மா பயங்கரமாக திட்டுறாங்க. ஏண்டி உனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணி சொல்ல முடியாது அப்படின்னு. நான் தான் சொன்னேன் அருணாவோட ப்ரீ வெட்டிங் பார்ட்டின்னு, அதுக்கு தான் போயிருந்தேன். இப்போயே ஃபோன் சுவிச் ஆஃப் இருந்துச்சுன்னு சார்ஜில் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு, இதுக்கெல்லாமா நீ டென்ஷன் ஆவா அப்படின்னு சொல்லி மது திட்டுறாங்க. உடனே நான் அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், அப்பாவும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாருன்னொடனே அப்பா என்ன ரொம்ப டென்ஷனாக என்னை தேடி வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி மது திட்டுறாங்க. அதுக்கு இவங்க கிரிஜா சொல்கிறாங்க, சரி நீ இப்போ ஃபோன் பண்ணி அப்பாட்ட சொல்லு அப்படின்னு. நான் சொல்ல மாட்டேன், நான் வீட்டுக்கு வந்தேன், நான் எதுக்கு சொல்லணும், அதால என்னை தேடியா வந்தார், உனக்கு வேணா நீ சொல்லு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறாங்க. அப்போ கிரிஜா ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்க, மது வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னதான் இருந்தாலும் பொண்ணு இது என்ன வெளியில் தங்குறது கெட்ட பழக்கம், கண்டிச்சு வை, நீ முதல்ல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாரு, பிள்ளைங்க சொல்கிறது நம்ம ஒரு அளவுக்கு தான் நம்பலாம், ரொம்ப நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி கிரிஜாவை வார்ன் பண்ணுறாரு. இப்போ பிரியாணி இன்டர்வியூக்காக ஒரு கம்பெனிக்கு வந்திருக்காரு. அந்த கம்பெனியோட லீகல் அட்வைசர் லீலாவதி மேம் போல இருக்கு. ஸோ அதனால கரெக்டாக அங்கே ஜெயஸ்ரீயும் வந்திருக்காங்க. வந்தோடனே இங்கே என்ன அப்படின்னு கேட்டோன்னே நான் இன்டர்வியூக்காக வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. கரெக்டாக இன்டர்வியூவும் போய் அட்டன் பண்ணிடுறாரு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுறாரு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு பழைய கம்பெனியில் 12 lakhs கொடுத்தாங்க, இங்கே நான் 10.5 தான் கொடுப்பேன், உங்களுக்கு ஓகேனா டெக்னிக்கல் ரவுண்ட் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு வெளியே வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, 10.5 lakhs தான் பேன்னு சொல்கிறாங்க, அது ஒன்று தான் எனக்கு இருக்குது, மற்றபடி எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே ஜெயஸ்ரீ சொல்கிறாங்க, உங்களுக்கு பெங்களூர் பிடிச்சிருக்கா இல்லை இங்கே சென்னை பிடிச்சிருக்கான்னு கேட்டோன்னா, இல்லை எனக்கு சென்னை தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு. அப்போ சென்னை தான் பிடிச்சிருக்கு, காசுக்காக எதுக்கு பிடிச்சவங்களெல்லாம் விட்டுட்டு அங்கே இருக்கணும், நீங்கள் இங்கேயே தங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிரியனும் ஓகேன்னு சொல்கிறாரு. இப்போ சித் ஹரிணியை கூப்பிட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் ஹைதராபாத் போகணும் ஒரு மீட்டிங்காக, நீ தானே மார்க்கெட்டிங் ஹெட்டையும் என் கூட அக்கம்பெனி பண்ணணும், அதனால் நமக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படிங்கிறாங்க. ஹரிணியும் நல்லா வம்பிழுத்துட்டு நான் வரல, என்னாலலாம் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக ரோஷினி வராங்க. ரோஷினி வந்தோடனே ரோஷினி கிட்ட ஹரிணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீக் ஹைதராபாத் போகிறாரா, நீங்களும் கூட போகிறீங்களான்னு கேட்டோன்னே ரோஷினி நான் வரேன் சார், நான் வரேன், நமக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படிங்கிறாங்க. உடனே ஹரிணி நல்லா டீஸ் பண்ணி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஆனால் சித்து சொல்கிறாரு, நானே போகிறேன், நான் என்னன்னு தெரியலமா, நான் போகிறதா இருந்தால் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ரோஷினி கிட்ட ரொம்பவே அப்செட் ஆகிட்டு சொல்கிறாரு. இப்போ கிரிஜாவோட ஃப்ரெண்டும் அவங்க ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் 2 பேரும் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீனா இவங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்க வராங்க. இங்கே கிரிஜா கூட சண்முக சுந்தரமும் உட்காந்துருக்காரு. உடனே நீங்கள் எந்த பார்ட்டி ஃபங்க்ஷன் எதுக்குமே வந்ததில்லை, இந்த ஃபங்க்ஷனுக்காக நீங்கள் வரணும், அப்போ தான் கிரிஜாவும் சந்தோஷப்படுவான்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. உடனே அவங்க அவர் இப்படி முழிக்கிறாரு. உடனே நீங்கள் சொந்தக்காரங்களுக்கு மட்டும் தான் நாங்கள் லெட்டர் கொடுத்துருக்கோம், வேறு யாருக்குமே கொடுக்கல, ப்ளஸ் கல்யாணமும் செங்கல்பட்டு தான், நீங்கள் யோசிக்க வேண்டாம் வாங்கன்னு. இவரும் சரி நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்ட்டு போகிறாரு. ஆனால் அதுக்குள்ளே கிரிஜா ஒரு மாதிரி இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறாங்க. எனக்கு தான் என்ன இடங்கிறது எனக்கு தெரியணும், நம்ம இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமாக இருக்கணும்னா நீங்கள் அந்த கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவரும் வந்துடுறாரு. இங்கே ஹரிணி பெட்ரூமில் உட்காந்துட்டு சித் கிட்ட பேசினதை பற்றி யோசிச்சுட்டு நான் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டே போல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஜெயஸ்ரீ பார்த்துட்டு லவ் எல்லாம் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும், நீ ஓவராலாம் போல, ஹைதராபாத்க்கு எதுக்கு கூப்பிட்டானே தெரியாமல் எப்படி போவேன், அப்புறம் நீயும் என்ன மாதிரி ஏமாந்துடாத அப்படிங்கிறாங்க. கரெக்டாக அதை மீரா கேட்டுறாங்க. மீரா கேட்டுட்டு என்ன அப்போ நீ யார்கிட்ட ஏமாந்த சொல்லுக்கா சொல்லுன்னு சொல்லும்போது கரெக்டாக எல்லாரையும் டின்னர் கூப்பிட்டுறாங்க. உடனே இவங்களும் எல்லாரும் டின்னருக்கு போகிறாங்க. அங்கே அவங்க அப்பா சொல்கிறாரு, நாளைக்கு நான் வரதுக்கு லேட் ஆகுமா, வெளியூரில் ஒரு மீட்டிங் இருக்குது, போயிட்டு வரதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு. நீங்கள் எனக்கு தான் சீக்கிரம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜக்கு சொல்கிறாரு. உடனே இவ அப்பாவுக்கு கோவம் வருது. ஆமாம் நீ பாட்டு போட்டு ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கல, திங்கிறதுக்கு மட்டும் வந்துரு, ஒழுங்காக சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லைன்னு ஜக்கு திட்டுறாங்க. உடனே ஜக்கு டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. ஆக்சுவலாக என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஜக்கு நீ நாளைக்கு எங்கேயும் போகக்கூடாது, வீட்டுக்குள்ளே என்ன தங்கச்சியெல்லாம் பார்த்துக்கோன்னு சொன்னதுக்கு அவர் எனக்கும் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, இந்த மாதிரி நானும் கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டேன்னு சொல்லியிருப்பாரு. அதனால தான் இவர் கடுப்பாயிட்டு எந்திரிச்சு போகிறாரு. இப்போ கல்யாண வீடு, இந்த கல்யாணத்துக்கு தான் இவங்க மது ஜக்குவை பாட்டு போட்டதுக்கு கேட்டிருப்பாங்க போல இருக்குது. ஸோ ஜக்குவும் வந்திருக்காங்க, மதுவும் வந்திருக்காங்க. மது தான் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. ஜக்கு அந்த பாட்டெல்லாம் போட்டு டிஜே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கிரிஜாவும் சண்முக சுந்தரம் 2 பேரும் வந்துட்டாங்க. 2 பேரும் அவர் டென்ஷன் ஆகிட்டே இருக்காரு, சீக்கிரமே இங்கேருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்காரு. கிரிஜா வாங்க ஃபஸ்ட் டைமாக என் கூட வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நேராக போய் ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கலான்னு போகிறாங்க. அந்த டைம் பார்த்து ஜக்கு பாத்ரூம் போகிறதுக்காக வெளியே போயிடுவார். ஸோ ஜக்கு இவங்க 3 பேரையும் பார்க்கல. இவங்க 3 பேர் சேர்ந்து ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. எடுத்து முடிச்சுட்டு அவங்க அப்பா இருக்கார் இல்லையா, அப்பா மது கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீ ஈவெண்ட்லாம் நல்லா பண்ணியிருக்கமா, சரி சீக்கிரமாக நைட்டு ஃப்ரெண்டோட யாரையாவது துணைக்கு கூப்பிட்டுட்டு வீடு சேரு, நாங்கள் 2 பேரும் இப்போ கிளம்புறோம், எங்களுக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவும் கிளம்ப போகிறாங்க. அதனால மது அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ மது ஜக்கு பார்க்கல, ஆனால் அம்மாவையும் அப்பாவையும் கிரிஜாவோட ஹஸ்பண்டையும் சேர்த்து ஜக்கு பார்த்துடுறாரு. அப்போ கரெக்டாக இன்னொருத்தவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க, இவங்க தான் கிரிஜா, இது கிரிஜாவோட ஹஸ்பண்ட். இதை பார்த்து ஜக்குக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. பட் ஜக்குவோட ஃப்ரெண்ட் டே எல்லாம் ஆட வெட்டியிருக்காங்களா, சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கும்போது, நீ போய் சாப்பிட்றா, எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட
தன்னோட பைக் எடுத்துகிட்டு அப்பாவோட காரை ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடி போகிறாரு. அப்படியே ஷாக் ஆகி வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்த வாரம் தான் பெரிய பூகம்பம் வெடிக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.